Hi friends, hello everyone, welcome back to our channel. So after some break, இப்போ வந்து கோல்ட் வீலாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டுட்டு இருந்த சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நம்ம திருநெல்வேலி பிரான்ச்ல இருந்து ஜிம்கி அண்ட் ஆன்டிக் ஜிம்கி ரெண்டுமே வந்து இதில் கவர் பண்ணியிருப்பேன் இந்த வீலாக் ஃபுல்லாகவே. ப்ரீவியஸாக போட்டிருந்த வீடியோஸில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு கேட்டப்போ நிறைய பேர் ஜிம்கி கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. பிகாஸ் இங்கே வந்து லைட் வெயிட்ல ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கும், ப்ளஸ் விஏவும் ரீசனபிளாக இருக்கும். லாஸ்ட் இயர் தான் பிரம்மாண்டமான அந்த ஷோரூம் வந்து திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் வெக்கேஷன் போனப்போ வீடியோஸ் கவர் பண்ணியிருந்தேன். அதில் வரிசையாக நீங்கள் கேட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். பட் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நடுவில் பிரேக் ஆயிருச்சு. ஸோ அந்த கலெக்ஷன் தான் இது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஹெவியாக பார்க்குறதுக்கு தெரிஞ்சாலும் பார்த்தா வெயிட் வந்து நமக்கு கிராம்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் விஏவும் வந்து 11-12 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஆன்டி கலெக்ஷன்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ஏர் கப்ஸோட சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி இயர்ரிங்ஸு, தென் அப் அண்ட் டவுன் ஜிமிக்கி வச்ச மாதிரி நடுவில் கம்பி மட்டும் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய நான் அதில் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்பேன். இந்த 12 மினிட்ஸ் 13 மினிட்ஸுமே ஃபுல்லாகவே வந்து ஜிமிக்கி கலெக்ஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த டேக்லேயே நமக்கு வேஸ்டேஜ் தெரிகிற மாதிரி மோஸ்ட்லி நான் அதை செட் பண்ணி வச்சுட்டு தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி கூட உங்களுக்கு பர்டிகுலர் வெயிட் தெரியணும், வேஸ்டேஜ் தெரியணும்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 12 கிராம்ஸ்லேயே இருந்துச்சு, 21 கிராம்ஸ்லேயே இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த இது ஃபுல்லாகவே. அவ்வளோ க்யூட்டான கலெக்ஷன்ஸ் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் ஃபுல்லாக சிங்கிள் ஜிம்கி பார்த்தோம். இதில் வந்து டபுள் இல்லைன்னா ட்ரிபிள் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நல்லா லென்த்தியாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வியர் பண்ணும்போது செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் 2 பவுன் தான் அப்படின்னா நம்பவே முடியல, அந்த டபுள் லேயர் அதெல்லாம் கூட. ஸோ அவ்வளோ க்யூட்டான கலெக்ஷன்ஸ், நல்லா லென்த்தியாக பார்க்க பாந்தமாக சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி இதெல்லாமே 2 sovereigns வருது. ஸோ அதுலேயே 3 அடுக்கு வச்ச மாதிரி லைட்டாக கல் வச்ச மாதிரி இருக்குது. கல் இல்லாமல் நமக்கு வேணுனாலும் பிளைனாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சிம்பிளாக ஒரு சின்ன கல் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் 1 பவுன் தான் வருது. டோட்டலாகவே அந்த பேரே 1 பவுன் தான் வருது. ஸோ இதுலேயுமே நான் எல்லாமே டேக் தெரியணுங்கிறதுக்காக செட் பண்ணியிருப்பேன். 20 கிராம்ஸ் வருது இந்த டபுள் அடுக்கு உள்ள ஜிமிக்கி. ஸோ அதில் கொஞ்சம் வெயிட் கம்மியானது. மோஸ்ட்லி இந்த 3 லேயர் வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம ஹெவியாக 3 லேயரில் போட முடியாது. ஸோ அந்த இது கொஞ்சம் நார்மலான 1 பவுன் 1.5 பவுனில் தான் வருது. அதுக்கப்புறம் ஆன்டிக் ஜம்காஸ், அது இன்னமும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதுவும் நான் ஃபர்தராக கவர் பண்ணியிருப்பேன். இது மட்டும் இல்லை, நான் இதில் வந்து காமிச்சிருக்கிறதெல்லாம் கம்மி தான். ஒரு ஃப்ளோரில் அப்படி ஹாஃப் செஷன் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஜிமிக்கி பார்க்கலாம். அது போக இயர்ரிங்ஸுக்குன்னு ஸ்பெஷலாகவும் வச்சுருக்காங்க. இதில் நான் ஜிமிக்கி செஷன் மட்டுமே பர்டிகுலரான ட்ரேஸ் மட்டும் எடுத்து நான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ரேட்டும் வந்து எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. நியர்பை கிராமுக்கு 8,000 வரைக்கும் போயிடுது. ஸோ இவங்ககிட்ட வந்து எப்போவுமே கிராமுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். அண்ட் ஸ்கீம் வந்து 6 months ஸ்கீம். அது நம்ம 1000லேருந்து எவ்வளோ நாளும் பே பண்ணிக்கலாம். கிராமாக நமக்கு வர வச்சுருவாங்க. பட் எடுக்கும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், வேஸ்டேஜ் டேக்ஸ். ஏன்னா நம்ம எவ்வளோ நாளும் பே பண்ணிக்கலாம். அந்த மந்தில் நீங்கள் 1000 1 month பே பண்ணி இன்னொரு மந்த்து நீங்கள் 50,000 கூட பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் தான் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஸ்கீம்ஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த ஸ்கீம் பற்றியும் சொல்லிட்டேன். 6 months ஸ்கீம் தான். கிராமாக வர வைப்பாங்க, ப்ளஸ் நம்ம எவ்வளோ நாளும் பே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வேஸ்டேஜ் அண்ட் டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கிடையாது, ரீசனபிள் வேஸ்டேஜுங்கிறதுனால. ஸோ அந்த வேஸ்டேஜும் பே பண்ணி நம்ம 6 months முடிஞ்சு 7 monthsல எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன அந்த ஆன்டிக் ஜிமிக்கி, அது செம்ம க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே, ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் ஒரு 3 sovereigns அந்த ரேஞ்சில் வரும். ஏன்னா ஆன்டிக் வந்து நல்லா ஹெவியாக பார்க்கவும் அழகாக இருக்கணும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஒன்றுமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் செம்ம க்யூட்டாக இருக்குது. எப்போவுமே ஆன்டிக் வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் நமக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ எங்கிட்ட வந்து 18% அந்த ரேஞ்சில் வருது. இதே நீங்கள் வெளியே மற்ற ஷாப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 25-30% வரைக்கும் கூட வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு 18% வேஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. இதில் எவ்வளோ ஒன்றுலேயும் ஒவ்வொரு விதமாக டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. சிம்பிளாக வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், கிராண்டாக வேணும் பார்ட்டி வியர் அப்படின்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸு
அந்த மாதிரி பீட்ஸ் வச்சது வேண்டாம், பிளைனாக வேணுனாலும் அது நம்ம இஷ்டம் தான். பட் அந்த மாதிரி வியர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அது நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டியை பொறுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்று நான் அப்படி க்ளோஸ்அப்பில் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு ஆர்ச்சுக்குள்ளே அப்படியே வச்ச மாதிரி கீழே பீட்ஸும் கொடுத்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ இதுலேயுமே சின்னதாக ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஸோ 18 கிராம்ஸ் வரும். உங்கள் டேக்கில் பார்த்தாலே தெரியுது, எல்லாமே VA ப்ளஸ் நெட் வெயிட் என்ன எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 14.7 கிராம்ஸ் வருது. கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 2 சாவரன்ஸுக்கும் கம்மியான கிராமில் இருந்துச்சு. ஸோ பார்த்தாலே தெரியுதுல்ல, செம க்யூட்டாக இருக்குது. இந்த ட்ரே ஃபுல்லாகவே ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நம்ம திருநெல்வேலி ஷோரூமாக போய் விசிட் பண்ணுங்கள். நேராக போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் நீங்கள் பொறுமையாக பார்த்து டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். கோல்டுனாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கும்போதே நெக்ஸ்ட் இந்த மாதிரி இது ஷோ பீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ நார்மலாக நம்ம திருகாணி போடுற மாதிரி தான், ஆனால் அது கம்பி டைப்பு. அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுமே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்ககிட்ட அதை எப்படின்னு கொஞ்சம் ரிமூவ் பண்ணி காட்ட சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் சொர மாதிரியே இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஏர்ஸில் போட்டுட்டு அதை மாட்டிட்டேன். இந்த சைடு ஒரு ஜிமிக்கி, அந்த சைடு ஒரு ஜிமிக்கின்ட்டு செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ இதுவுமே 1 சவரன் தான் வருது. 1 பவுண்டில் நமக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரியில் கூட நான் அவ்வளோ நல்லா பார்த்ததில்ல. பட் இங்கே கோல்ட்லேயே வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கெலாம் VA வந்து 12% வருது. சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் லுக் அந்த மாதிரி எதுவும் வேண்டாம்னா பிளைனான ஜம்கா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளைனானதும் நான் கவர் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வியர் பண்ணும்போது. எல்லா அட்டையருக்கும் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கும். ட்ரெடிஷ்னல் அப்படின்ட்டு தான் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ 1 சவரன்லேயே உங்களுக்கு சூப்பரான ஜம்கி கிடைக்கிது. அதுவும் டபுள் சைடு உள்ளது. நியூ ட்ரெண்டிங் டிசைன்ஸ் அது. இதுவும் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருந்துச்சு, நல்லா பிரைடல் வியர் மாதிரி. இது எல்லாமே ஸ்டோன் எல்லாம் லெஸ் பண்ணி எவ்வளோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 சவரன்ஸ் வரும் இந்த பேர் இயர்ரிங்ஸ் மட்டும். நான் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த திலகம் ஷேப் கொடுத்து ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப பிரைட்டாக க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் 18% வரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் கலெக்ஷன்ஸ், இதெல்லாம் ஹெவியாகவும் இருக்காது, லைட் கலெக்ஷன்ஸும் இல்லாமல் நார்மலாக அழகாக இருந்துச்சு. இதுவுமே பார்க்குறதுக்கு மோஸ்ட்லி கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி. பட் ஸ்டோன் வெயிட் நமக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு நெட் வெயிட் என்னங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த பொம்மை வச்ச இயரிங்ஸ் எல்லாமே. அது எல்லாமே இன்னும் க்யூட்டாக அதுலேயே டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதெல்லாம். ஸோ 16 கிராம்ஸ் அந்த ரேஞ்சு வருது நெட் வெயிட்டு. 2 சவரன்ஸ் வந்துடும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேண்டாம்னா நம்ம நார்மல் இது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து 1 சவரன் தான். கொஞ்சம் பார்க்க குட்டியாக இருக்கும். 2 சவரன்ஸுங்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பாந்தமாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரே ஃபுல்லாகவே நமக்கு மோஸ்ட்லி இந்த குட்டி குட்டி கல் வச்ச மாதிரி ஜம்கா கலெக்ஷன்ஸு, இதிலெல்லாம் யானை முகம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தந்தம் கூட வச்சு ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் நியர்பை 18% நமக்கு வேஸ்டேஜ் வரும். பட் 8 கிராம்ஸ் 10 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் தான் அதோட வெயிட், நெட் வெயிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 1 சவரனில் நமக்கு ஒரு அழகான ஒரு குட்டி இயர்ரிங்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். எல்லாமே க்யூட்டாக இருக்குது. நான் ஃபியூ தான் கவர் பண்ணியிருக்கேன். நேரில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது. வேறு எதுவும் டவுட்னாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்கணுன்ட்டு இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் வாங்கலனாலும் நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி அந்த டேக் தெரிகிற மாதிரி தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். எடுக்கும்போதே அந்த டேக் தெரிகிற மாதிரி. நீங்கள் பர்டிகுலர் இது உங்களுக்கு தெரியணுன்னா பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் இயரிங்ஸ். இது வந்து ஸ்டோன் இல்லாத கொஞ்சம் எனாமல் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பெரிய ஸ்டோன் விரும்பாதவங்க பட் கொஞ்சம் லுக்காக இருக்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி எனாமல் ஒர்க் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
இதுலேயுமே நமக்கு 8 கிராம்ஸ் 11 கிராம்ஸ் அந்த ரேஞ்சஸில் இருக்கும். குட்டியான இது கொஞ்சம் மீடியம் சைஸ் அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் 6.6 கிராம்ஸ்லேயே இருக்குது. ஸோ எனாமல் ஒர்க்குங்கிறதுனால அது பார்க்குறதுக்கு அந்த மயில் மாதிரியே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இதே பீஸ் நம்ம அங்கேயும் பார்த்துருந்தோம். அதே இதில் இங்கே 1 sovereignல வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. 18% விஏ வருது. ப்ளஸ் நம்ம எப்போவும் ஸ்கீம் முடித்தாலும் சரி எதுவுமே வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 6 months ஸ்கீம் தான். நீங்கள் நேராக போயினாலும் விசாரிச்சுக்கலாம். ஃபர்தர் டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். வேறு நான் எடுத்திருக்க கலெக்ஷன்ஸு ஃபர்தர் கலெக்ஷன்ஸும் நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி குட்டி ஜம்காஸ் இதெல்லாம் 5 கிராம்ஸ் தான் வருது. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படி லைன் பை லைனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ அது வந்து 14% விஏ வருது. இது பார்த்தாலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வியூலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி அது எந்த லென்த்து எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் நான் சொன்னேன். இது கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாகவே நமக்கு ஏர் கப்ஸ் மாதிரி கவர் பண்ணிடும். அண்ட் 6 கிராம்ஸ் 9 கிராம்ஸ்லலாம் இருக்குது. அதுலேயும் இந்த பட்டர்ஃப்ளை டாப் நாச்சாக இருந்துச்சு. செம க்யூட்டு. 18% வேஸ்டேஜ் வரும். பட் உங்களுக்கு 9.8 கிராம்ஸ். அதுலேயே சிம்பிளாக வேணும்னாலும் நமக்கு ஒரு ஃப்ளோரல் பேட்டர்னில் சிம்பிளாகவும் இருந்துச்சு. ஸோ 5.4 கிராம்ஸ் தான். செமையாக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணிக்கலாம். அதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதுலேயே ஒரு கீழே வந்து குட்டி ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி சேர்த்து ஜிமிக்கியோட சேர்த்து வியர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஜஸ்ட் 10 கிராம்ஸில் வருது. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன நியூ ட்ரெண்டிங் டைப்ஸ் என்ன எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ நாளும் எடுத்து நமக்கு ஷோ பண்ணுவாங்க. நானும் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட இருக்கிறது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லாகவே வந்து செம ஹெவியாக பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் 21 கிராம்ஸ் வரும். பட் ரொம்ப அழகாக இருந்தது. அப்படி ஃபுல் ஏர் எல்லாமே அப்படி கவர் பண்ணிடலாம் நம்ம. நெக்ஸ்ட் இது அதை விட பிரம்மாண்டமாக இருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இன்னமும் க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அது 21 கிராம்ஸ்னால் இது 30 கிராம்ஸ் வந்துடுது. பின்னாடி எப்படி அதை கொடுத்துருக்காங்கன்னு ஸோ அது ஒரு ஐடியாக்காக அதையும் சேர்த்தே நான் கவர் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அதுக்கு ஒரு சொரையும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க.